ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி. டீ சாப்பிட்டீங்களா? இப்போ தான் எங்களுக்கு டீ வாங்குறேன்னு சொல்கிறாங்க அவங்க மேடம். சின்ன மேடம் வாங்குறேன்னு சொல்கிறாங்க. பெரிய மேடம் தான் எங்கே இருக்குன்னு தெரில. சின்ன மேடம் டீ வாங்குறேன்னு சொல்கிறாங்க. சரி வாங்கிட்டு வாங்க, டீ வாங்கிட்டு வாங்க. அப்புறம் எனக்கு விவசாயம் போக மாட்டேங்குது. அது வேறு பிரச்சனை இருக்கட்டும். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க. பிடிச்சி கல்யாணம் பண்ணாலும் பிடிக்காம கல்யாணம் பண்ணாலும் அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு சண்டை பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை வந்து பிரிஞ்சிடுறாங்க. ஆணு பிரிஞ்சாலும் சரி, பொண்ணு பிரிஞ்சாலும் சரி, அந்த பொண்ணுக்கு மட்டும் வாழா வெட்டின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி? அக்கம் பக்கம்லாம் அது வந்து ஒரு மாதிரி அவங்கள பார்க்குறாங்க. கல்யாணத்துக்கு போனால் ஐயோ வாழா வெட்டி வேண்டாங்கிறாங்க. ஒரு ஏதோ நல்லது செஞ்சாக்க ஐயோ அதில் வேண்டாம், அதை முன்ன விடாத அப்படிங்கிறாங்க. இப்படியெல்லாம் சொல்லி ரொம்ப அந்த பெண்கள் வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க. ஆனால் ஆண்களுக்கு அந்த விதிவிலக்கெல்லாம் கிடையாதா? அதே மாதிரி ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு இறந்துட்டாலும் சரி, பையன் இறந்துட்டாலும் சரி, பொண்ணுக்கு வந்து பல கமாண்டு கொடுக்குறாங்க. விதவை அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. எதுக்கு வந்தால் சகனம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் ஆம்பளைங்க வந்து அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு எதுவும் கிடையாதா? பெண்களுக்கு மட்டும்தான் இல்லாமா? பெண்கள் வந்து ஒரு வீட்டோட தேவதை. அவங்க என்ன பண்ணுறாங்க? பிறந்ததுலேருந்து தாய் வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க என்ன வளர்கிற வரைக்கும் படிக்கிறாங்க. படித்து முடிச்சுட்டு அவங்க வேலைக்கு போகிறாங்க. ஒரு சிலருங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அந்த பெண்கள் வந்து நம்ம அப்பா அம்மா வீட்டை தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. மனசில் அவங்க நம்ம அம்மா என்ன பண்ணுறாங்களோ, நம்ம அப்பா என்ன பண்ணுறாங்களோ, சாப்பிட்டாங்களோ இல்லைன்னு நம்மளை தான் நினைக்கிறாங்க. பெண்கள் வந்து ஒரு தெய்வம். எந்த வீட்டில் வந்து தெய்வத்தோட அனுகிரகம் இருக்கோ கண்டிப்பாக அந்த வீட்டில் பெண்ணு தான் பிறக்கும். நான் 2 ஆம்பளை பிள்ளை பெற்றிருக்கேன். 2 ஆம்பளை பிள்ளை. எனக்கு வந்து தெய்வத்தோட அனுகிரகம் இருக்குன்னு நான் சொல்லவே மாட்டேன். நான் புண்ணியவதின்னு எப்போவுமே சொல்ல மாட்டேன். சரிங்களா? நான் பாவம் செஞ்சேன்னா நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனால் பெண்களை பார்த்து ஒதுக்காதீங்க. அந்த மாதிரி வாழாமல் வந்தவங்களை பார்த்து ஒதுக்காதீங்க. அவங்க சூழ்நிலை, அவங்க காயப்பட்டு வந்திருக்காங்க. திருப்பி காயப்படுத்தாதீங்க. அதேமாதிரி விதவையாக உள்ளவங்களையும் வந்து எதுக்க வரையில் அப்படி இப்படி சொல்லி கஷ்டப்படுத்தாதீங்க. அது அவங்க சூழ்நிலை. அவங்களுக்குள்ளது நாளைக்கு நம்மளுக்கு மாறும் அப்படிங்கிறது நிச்சயம் கிடையாது. வாழ்க்கை வந்து வட்டம். இங்கே இருக்கவங்க அங்கே போவாங்க, அங்கே இருக்கவங்க இங்கே வருவாங்க. அதனால் இன்னமும் ஒரு சில ஜென்மங்கள் திருந்தாமல் தான் இருக்கிறாங்க. அதை அவங்களை கஷ்டப்படுத்திட்டு காயப்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. அது இருக்கட்டுங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் என்னால் முடிஞ்ச ரெண்டு பாட்டு பாடட்டுமா? கண்ணே என் கண்மணியே, என்ன நம்பி வந்த ரோஜா செடி, பொன்னே என் பொன்மணியே, என்ன நம்பி வந்த ரோஜா பூவே, நீ தூங்கத்தானே நான் பாடினே, நீ இல்லாத நேரம் நான் வாடினே, ராஜா ராணி போல, கண்ணே என் கண்மணியே, உன்னை நம்பி வந்த ராஜாத்தியே, பொன்னே என் பொன்மணியே, உன்னை நம்பி வந்த ரோசா பூவே. ஓகே பாய். 2 அடி பாடியிருக்கேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி. டீ குடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே பாய்.